இந்த வாரம் நம்ம பார்க்க போறது இந்தோனேஷியால நடந்ததாக சொல்லப்படும் ஒரு ரியல் சம்பவத்தை அடிப்படையா எடுத்த ஒரு செம்ம ஹாரர் மூவி. ஒரு சோஷியல் ப்ராஜெக்டுக்காக 6 ஸ்டூடெண்ட் யாருமே போக விரும்பாத ஒரு மர்மமான கிராமத்துக்கு போறாங்க. ஆனா அந்த கிராமத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா தலைகீழா மாற ஆரம்பிக்குது. ஆரம்பத்துல எல்லாமே சாதாரணமா எடுத்துக்கிட்ட அவங்க ஒரு பெரிய தவறை பண்ணிடுறாங்க. அந்த ஒரு தவறால அவங்க மட்டும் இல்ல, மொத்த கிராமத்தோட ரகசியமே வெளியே வர ஆரம்பிக்குது. இறுதியில அந்த மாணவர்கள் உயிரோட தப்பிச்சாங்களா இல்லையான்றதான் இந்த படத்தோட கதை. வாங்க டைரக்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நூறு ஆயு மற்றும் அவளோட இன்னொரு ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு வராங்க. அப்போ நூறு காரை விட்டு இறங்கணும்னு பார்த்தா ஏதோ யோசனையில முழிக்கிற மாதிரி ரொம்ப டென்ஷனா இருக்கா. அதை பார்த்தா ஆயு என்னாச்சு, என்ன ஒரு மாதிரியா இருக்கேன்னு கேக்குறா. அதுக்கு நூறு ஒன்னும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிடுறா. அதுக்கப்புறமா இவங்க ஒரு பிரிட்ஜு கிட்ட வந்து சேர்றாங்க. ஆனா அந்த பிரிட்ஜு வழியா கார்ல போறது பாசிபிளே இல்ல. அதனால காரை அப்படியே விட்டுட்டு இப்ப அங்க இருக்கிற பைக்ல ஏறி அந்த லொகேஷனுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஒரு வழியா இவங்க எல்லாருமே கே டிஸ்ட்ரிக்ட் ரீச் ஆயிடுறாங்க. அங்க ஆயுவோட அண்ணன் கிராம தலைவர் பிரபு கிட்ட தங்கச்சி ஆயுவையும் அவளோட ஃப்ரெண்டு நூறையும் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த கிராம தலைவர் உங்களோட சோஷியல் அண்ட் பிராக்டிகல் ப்ரோக்ராம நான் தான் கண்காணிக்க போறேன்னு சொல்லி இந்த டீடைலா வீட்டுல போய் பேசலாம் சொல்லி கூட்டிட்டு போறாரு. அப்ப ஆயு அந்த ஊர் தலைவர் கிட்ட இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க பர்மிஷன் கேட்டு இந்த கிராம மக்களுக்கு நல்லது செய்ய தான் நாங்க இவ்வளவு தூரம் வந்தோம்னு சொல்றா. அதுக்கு ஊர் தலைவர் இந்த மாதிரி சோஷியல் ஒர்க் பண்ண இவ்வளவு தூரம் வந்த முதல் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க தான் சொல்றாரு. கடைசியில் அவரும் ஓகே சொல்லிட்டு இவங்க ப்ராஜெக்ட்டுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு இடத்த காட்ட கூட்டிட்டு போறாரு. அங்க ஒரு பழைய குளம் இருக்கிறத காட்டுறாரு. அந்த காலத்துல டான்சர்ஸ் எல்லாம் குளிக்கிறதுக்காக இந்த இடத்த தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அந்த டான்சர்ஸ் யாருமே இங்க உயிரோட இல்ல. காலப்போக்கில் இந்த இடம் கிராமத்தோட முக்கியமான தண்ணீர் ஆதாரமா மாறி இருக்கு. ஆனா கடந்த சில வருஷங்களா இந்த இடத்துல தண்ணீர் மொத்தமா வத்தி போனதுனால கிராம மக்கள் தண்ணீருக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஏன்னா பக்கத்துல இருக்கிற நதி கூட இந்த கிராமத்துல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. இதை கேட்ட உடனே ஆயு அப்போ நதியில இருந்து இந்த இடத்துக்கு தண்ணீர் வர மாதிரி ஒரு பைப் லைன் இல்லைன்னா கேனல் ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு சொல்றா. இதை கேட்ட ஊர் தலைவர் அவங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லிட்டு இது வரைக்கும் உங்க பெஸ்ட்டை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றாரு. அந்த டைம்ல நூறுக்கு திடீர்னு தோல் மேல ஏதோ பாரமா உட்காந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. அப்போ அங்க இருக்கிற மரத்தோட வேறு பக்கத்துல ஏதோ வித்தியாசமா பூஜை பொருட்கள் இருக்கிறத அவ பாக்குறா. அதே நேரத்துல தூரத்துல இருந்து யாரோ ஒருத்தங்க இவங்களை வாட்ச் பண்ற மாதிரி தெரியுது. இப்ப அப்படியே கட் பண்ணி சில வாரங்களுக்கு அப்புறம் ஆயு நூறு மற்றும் அவங்களோட இன்னும் 4 ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து மறுபடியும் அந்த கிராமத்துக்கு வராங்க. பாலத்துக்கு பக்கத்துல வந்து எல்லாரும் பைக்ல ஏறி அந்த கிராமத்துக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் அந்த கிராமத்துக்குள்ள வந்துடுறாங்க. அங்க அந்த ஊர் தலைவர் அவங்களை வரவேற்க ஆயு தன்னோட மத்த நண்பர்களும் அவருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறா. அதுக்கப்புறமா எல்லாரும் அப்படியே நடந்து போகும்போது ஊர் தலைவர் கொஞ்சம் வருத்தத்தோட இந்த கிராம டெக்னாலஜி விஷயத்துல ரொம்பவே பின்தங்கி இருக்கு, இங்க இன்னும் எலக்ட்ரிசிட்டி வசதி கூட வரல, அதே சமயம் இந்த கஷ்டமான சூழ்நிலைக்கு நீங்க எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு நான் நம்புறேன்னு அவங்க கிட்ட சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவர் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாரு. இந்த கிராமத்துல இருக்க எந்த வீட்லயும் பாத்ரூம் வசதி கிடையாது. அதனால பசங்க எல்லாருமே ஆத்துக்கு போய் தான் குளிக்கணும். பொண்ணுங்க மட்டும் நம்ம ப்ராஜெக்ட் பண்ற ஏரியால இங்க ஒரு பழைய பாத்ரூமுக்கு அங்க குளிச்சுக்கலாம்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நதி ரொம்ப தூரத்துல இருக்கிறதால தினசரி தேவைக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய நிலைமையா. அதனால இங்கே தரையிலேயே ஒரு குழியை தோண்டி டாய்லெட்டா யூஸ் பண்ணணும்னு சொல்றாரு. அப்போ வித்யான்ற பொண்ணு அந்த கிராம தலைவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறா. நாங்க இங்க வரும்போது எங்க இருந்தோ பாரம்பரிய இசை மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டுச்சு, அப்படின்னா பக்கத்துல வேற ஏதாவது கிராமம் இருக்கான்னு கேட்கிறா. அதை கேட்ட உடனே ஊர் தலைவர் டக்குன்னு கொஞ்சம் டென்ஷன் ஆன மாதிரி ஆயிடுறாரு. இல்லம்மா நீ ஏதோ தப்பா கேட்டிருப்ப, இதை பத்தி பெருசா யோசிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள தங்க போற இடத்துக்கு கூட்டிட்டு போய் அங்கே இவங்களுக்கு சுந்தரின்ற ஒருத்தங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. பொண்ணுங்க எல்லாரும் இவங்க வீட்டுல தங்கறதாகவும் பசங்க பக்கத்துல இருக்கிற ஒரு டெம்பரரி வீட்டுல தங்கறதாகவும் முடிவாகுது. அதுக்கப்புறம் ஊர் தலைவர் பசங்களை கூட்டிட்டு அந்த வீட்டுக்கு கிளம்புறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா நைட்ல அப்ப ஆயு வித்யா கிட்ட ஏன் நீ வர வழியில மியூசிக் கேட்டுச்சுன்னு சொன்னேன்னு கேக்குறா. அதுக்கு வித்யா ஷாக் ஆகி என்ன உங்களுக்கு உண்மையாவே அந்த மியூசிக் கேட்கலையான்னு கேக்குறா. உடனே ஆயு கொஞ்சம் யோசிச்சு பேசு, இந்த ப்ராஜெக்டுக்காக நம்ம எல்லாரும் ஒழுங்கா நடந்து போன்னு நான் கிராம தலைவர் கிட்ட வாக்கு கொடுத்துதான் பர்மிஷன் வாங்கியிருக்கேன். அதனால இங்க ஏதாவது பிரச்சனை வந்தா எல்லாரும் என்னதான் குறை சொல்லுவாங்கன்னு எச்சரிக்கிறா. இப்ப அந்த நேரத்துல சுந்தரின்றவங்க அங்க வராங்க. இந்த பொண்ணுங்க கிட்ட இந்த கிராமத்துல இருக்கிற பெரும்பாலான வீடு எல்லாமே மூங்கில் சுவரால கட்டப்பட்டது. அதனால வீட்டுக்குள்ள உட்காந்து நீங்க என்ன பேசினாலும் வெளியே இருக்கிறவங்களுக்கு தெளிவா கேட்கும். அது மட்டும் இல்லாம அவங்க என்ன உடை போட்டுட்டு இருந்தாலும் வெளியில இருந்து ஓரளவு பார்க்க முடியும்னு மிஸ் சுந்தரி சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு வித்யாக்கு தூக்கமே வரல. அதனால எழுச்சி உட்காந்துட்டு இருக்கா. இப்போ வெளியே யாரும் நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிழல் தெரியுது. அதை பார்த்து பயந்து போய் சத்தம் போடாம படுத்துக்கிறா. அதே நேரத்துல யாரோ ஒரு லேடி ஊரோட தலையை மெதுவா தடவிட்டு இருக்கிறதையும் காட்டுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில கிராம தலைவர் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து உங்க ப்ராஜெக்ட் மட்டும் சக்சஸ் ஆனா இந்த சிந்தன் காட் மீண்டும் கிராமத்தோட முக்கிய நீர் ஆதாரமா மாறிடும். அதனால இங்க இருக்க கிராம மக்கள் எல்லாரும் உங்களுக்கு தேவையான உதவி செய்ய தயாரா இருக்கும்னு சொல்றாரு. இப்ப அந்த இடத்துல சாம்பிராணி எல்லாம் போட்டு ஏதோ ஒண்ணு வச்சிருக்காங்க. அதை பார்த்த வித்யா இது எதுக்காகன்னு கேக்குறா. அதுக்கு ஊர் தலைவர் நம்ம முன்னோர்களோட பாரம்பரியத்தை மதிக்கிறதுக்காகவும் இந்த உலகத்துல நம்ம கண்ணுக்கு தெரியாத சக்திகளுக்கு மரியாதை செலுத்துறதுக்காகவும் கிராம மக்கள் இந்த காணிக்கைகளை எல்லாம் இங்க வைக்கிறாங்கன்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே வாயு நக்கலா நாயனோ இதெல்லாம் பேயோ சாத்தானியோ கூப்பிட வச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன்னு சொல்றான். உடனே ஊர் தலைவர் அவன் முன்னாடி வந்து சாத்தானி போய் முன்னாடி நின்றுட்டு இருக்கும் போது அவனை வேற எதுக்கு கூப்பிடணும்னு சொல்லி கலாக்கிறாரு. இருக்க இடங்களையும் பார்க்க எல்லாரையும் கூட்டிட்டு போறாரு. அந்த நேரத்தில் நூறுக்கு மட்டும் தூரத்துல சிவப்பு கண்களோட ஒரு விசித்திர
விசித்திரமான உருவம் நின்றுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஊர் தலைவர் அவங்கள கிராமத்தோட கல்லறைக்கு கூட்டிட்டு வராரு. அங்க இருந்து சில கல்லறைகள் கருப்பு துணியில மூடி இருந்ததை பார்த்து பீமா அதுக்கான காரணத்தை கேட்கறான். அதுக்கு ஊர் தலைவர் 10 வருஷத்துக்குள்ள இறந்தவங்களோட கல்லறையை தான் இப்படி கருப்பு துணியில மூடி வைப்போம்னு சொல்றாரு. அந்த சமயத்துல திடீர்னு நூறுக்கு தலை சுத்துற மாதிரி ஆகி அவ கீழே விழ போறா. அதுக்கப்புறமா பீமா நூரை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவ தங்குற இடத்துக்கு திரும்ப கூட்டிட்டு போறா. அப்படி ஊர் தலைவர் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் இந்த கிராமத்துல இருக்கிற முக்காவாசி மக்கள் மக்காச்சோளம் விவசாயம் பண்றாங்க, அவங்க முக்காவாசி நேரம் வயல்ல தான் இருப்பாங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அங்க இருக்க காட்டுக்குள்ள போற பாதை ஆரம்பிக்கிற இடத்துல இருக்கிற ஒரு கல் தூணை கட்டி என்ன நடந்தாலும் சரி இந்த எல்லையை மட்டும் யாருமே தாண்டிடக்கூடாது, முக்கியமா அந்த காட்டு பக்கம் மட்டும் போகவே போகாதீங்க அப்படின்னு ரொம்பவே பயங்கரமா எச்சரிக்கை பண்றாரு. எல்லாரும் அதுக்கு என்ன காரணம்னு கேக்குறாங்க. அந்த இடத்துக்கு டாபுக் டிலான்னு சொல்லுவாங்க. இது மனிதர்களுக்கான இடம் இல்ல, அதுக்கப்புறமா இருக்கிறது வேற உலகத்தோட எல்லைன்னு சொல்றாரு. இத கேட்ட வித்யா அந்த கல் துணியை விரிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்படியே கட் பண்ணா அப்ப நூறு ஒரு பயங்கரமான கனவு காண்றா. அந்த இருட்டு காட்டுக்குள்ள அவ ஓடிக்கிட்டு இருக்கா. அவளை ஏதோ ஒரு கொடூரமான உருவம் பயங்கரமா துரத்திக்கிட்டு வருது. அது அவளுக்கு ரொம்ப பக்கத்துல வந்ததும் நூறு திடீர்னு பயந்து போய் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறா. அதுக்கப்புறமா ஆயு எல்லார்கிட்டையும் நம்ம வேலையை 3 டீமா பிரிச்சு பண்ணலான்னு ஒரு பிளான் சொல்றா. ஆனா பீமா மட்டும் 2 டீம் இருந்தாலே போதும்னு சஜஷன் கொடுக்குறான். அதுக்கு ஆயு நமக்கு 3 வேற வேற ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, அதனால 2 பேர் கொண்ட 3 குரூப் இருந்தாதான் வேலையை சீக்கிரமும் எஃபிஷியன்டாவும் முடிக்க முடியும்னு சொல்றா. இதுல எல்லாருமே அதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா வயல்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்த ஆயு அந்த கல் தூண் இருக்கிற எல்லையில பீமா நின்றுட்டு இருக்கத பாக்குறா. அன்னைக்கு நைட்டு ஆயு வித்யா கிட்டையும் நூறு கிட்டையும் பீமாவுக்கு காட்டு பக்கத்துல இருந்து யாரோ கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்டுச்சான். ஆர்வம் தாங்காம ஊர் தலைவர் அந்த பார்டரை தாண்டக்கூடாதுன்னு சொல்லியும் அவ அந்த பார்டரை தாண்டி போனா. ஆனா அங்க போன பிறகு யாருமே இல்லையா. அடுத்த நாள் காலையில நூறு வித்யாவும் குளிக்க போகும்போது ஒரு விசித்திரமான விஷயத்த கவனிக்கிறாங்க. இந்த கிராமத்துல இவங்களோட வயசுல ஒரு பொண்ணும் பையனும் இல்ல. சோ இது வித்யாக்கு ரொம்பவும் மர்மமாவும் சந்தேகமாவும் இருக்கு. அந்த குளிக்கிற இடத்துக்கு வந்த பிறகு நூர் குளிக்கிறதுக்காக பாத்ரூம்குள்ள போறா. வித்யா வெளியே வெயிட் பண்ணி காவல் காத்துக்கிட்டு இருக்கா. உள்ள போன நூர் குளிக்க ரெடி ஆகுற நேரத்துல தன்னோட பின்னாடி ஏதோ பயங்கரமான ஒண்ணு நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பயந்து போனாவ திரும்பி கூட பார்க்காம அவசர அவசரமா கதவை திறக்க முயற்சி பண்றா. ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த கதவை அவளால திறக்க முடியல. அதே நேரத்துல வெளியே இருந்த வித்யாவுக்கு உள்ள இருந்து ஒரு பொண்ணு பாடுற மாதிரி ஒரு விசித்திரமான பாடல் சத்தம் கேக்குது. ஆனா உள்ள நூறு கதவை திறக்க போராடிட்டு இருக்கா. ரொம்ப பயந்து போன நூறு கடவுளை நினைச்சு பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கிறா. அப்புறம் தன்னோட கைக்கு அருகில இருந்த ஒரு பொருளை எடுத்து இந்த உருவத்தை நோக்கி அவ தூக்கி எறிகிறா. அடுத்த நொடிய அந்த பயங்கரமான உருவம் மாயமா மறைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறமா கதவை திடீர்னு திறந்துக்கிட்டு வெளியே வந்த நூரை பார்த்த வித்யா என்னாச்சு இன்னும் குளிக்கலையான்னு சொல்லி கேக்குறா. நூறு எதுவுமே சொல்லாம வெளியே நிக்கிறா. இப்ப வித்யா உள்ள போய் குளிக்க போறா. கரெக்டா அப்போதான் அந்த பொண்ணோட பாட்டு சத்தம் மறுபடியும் அவளுக்கு கேக்குது. அதனால பயந்து போன வித்யா ரொம்ப வேக வேகமா தண்ணியை ஊத்திக்கிட்டு இருக்கா. இந்த தடவை அந்த பாட்டு சத்தம் வெளியே இருந்த நூறுக்கு தெளிவா கேக்குது. அதே சமயம் பாத்ரூம்குள்ள ஒரு லேடி வித்யா கிட்ட நடந்து வர மாதிரி காட்டுறாங்க. ஆனா வித்யா கண் திறந்து பார்த்தா அங்க யாருமே இல்ல. இப்ப வெளியே இருக்கிற நூறு அந்த மூங்கில் கேப்ல இருந்து உள்ள பாக்குறா. உள்ள யாரோ டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதே நேரத்துல உள்ள இருக்கிற வித்யாவுக்கும் அந்த டான்சரோட சின்ன கிளிப்ஸ் மட்டும் அவ கண்ணுக்கு லைட்டா தெரியுது. அதுக்கப்புறம் வித்யா வேகமா வெளியே ஓடி வந்துடுறா. நூறும் அவளும் அங்க ஒரு நிமிஷம் கூட நிக்காம நேரா கிளம்புறாங்க. அன்னைக்கு நைட்டு ஊர் தலைவர் ஒரு வயசானவர்கிட்ட 3 காஃபி கப் அவர்கிட்ட வைக்கிறாரு. 3வது கப் யாருக்காகன்னு சொல்லி கேக்குறாரு. அந்த நேரத்துல நூறு அங்க வந்துடுறா. உடனே ஊர் தலைவர் இவ்வளோ லேட் நைட்ல ஏமா இங்க வந்தேன்னு கேட்டு உள்ள உட்கார வைக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த ஊர் தலைவர் ஊர் அந்த கிராமத்துல இருக்க வயசான மனிதரான அம்பா கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. பயப்படாம உனக்கு என்ன கேள்வி இருக்கோ கேளுன்னு நூறு கிட்ட சொல்றாரு. அதுக்கு நூறு இந்த கிராமத்துக்குள்ள வந்ததுல இருந்து எனக்கு எல்லாமே ரொம்ப விசித்திரமாவும் மர்மமாவும் தெரியுதுன்னு சொல்றா. அதை கேட்ட அம்பா அவளுக்காக வச்சிருந்த காஃபியை குடிக்க சொல்றாரு. இருந்தோம்பல வேண்டான்னு சொல்றது அவமரியாதைன்னு அவர்கிட்ட எடுத்து சொல்றாரு. நூறு முதல்ல காஃபி குடிக்க மாட்டேன்னு சொல்றா. ஆனா அவர் விடாம ஃபோர்ஸ் பண்றதால வேற வழி இல்லாம காஃபியை குடிக்கிறா. அவ காஃபி குடிச்சதும் எப்படி இருக்கு இனிப்பா இருக்கான்னு அவர் கேட்கிறாரு. அப்படியே ஒரு கோழியை அவர் பலி கொடுத்துட்டு நூர் இது வரைக்கும் பார்த்த எல்லா விசித்திரமான விஷயங்களுக்கு காரணம் இந்த பகுதியில இருக்க சக்தி வாய்ந்த தீய சக்தின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த கண்ணுக்கு தெரியாத கிராமத்தை யாராலும் பார்க்க முடியாது, அங்க நூற்றுக்கணக்கான ஜின்கள் வாழுதுன்னு சொல்றாரு. அதோட அந்த தீய சக்தி நூர் மேல ரொம்ப கோபமா இருக்கு. நூர் தெரியாம இந்த கிராமத்துக்கு ஏதோ ஒண்ணு கொண்டு வந்திருக்கா, அதனால அது கோபமா இருக்கு. அதை கேட்ட நூர் ஷாக் ஆகி அப்படி நான் என்னதான் கொண்டு வந்தேன்னு சொல்லி கேட்கிறா. அப்போதான் ஆம்பா நூறு பின்னாடி நின்றுட்டு இருக்க அந்த வயசான லேடியை பார்த்து உனக்கே தெரியாது அந்த அம்மா ரொம்ப காலமா உன்னை பாத்துக்கிட்டு வராங்கன்னு சொல்றாரு. இதை கேட்ட நூறு இன்னும் குழம்பி போறா. அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்றாருன்னா இனிமே இந்த காட்டுல இருக்க சக்திகள் உங்களை தொந்தரவு பண்ணாது, உங்க எல்லாரோட பாதுகாப்பு இப்போ என்னோட பொறுப்புன்னு சொல்றாரு. ஆனா அதே நேரத்துல அந்த பயங்கரமான உருவம்
தரையில கிடந்த அந்த செத்த கோழி எடுத்து சாப்பிட ஆரம்பிக்குது. அப்படியே சீன் கட் பண்ணா நூர் தன்னோட ரூமுக்கு வெளியே நின்றுட்டு இருக்கா. மறுபடியும் அந்த பாட்டு சத்தம் கேக்குது. அப்ப திடீர்னு திரும்பி பாக்குறா, அங்க பெரிய பாம்பு நின்றுட்டு இருக்கு. அதுவும் சாதாரண பாம்பு இல்ல, அந்த பாம்பை வித்யா தோல்ல தூக்கிட்டு இருந்தா. இத பார்த்த நூர் ரொம்ப பயந்து போயிடுறா. கரெக்டா அதே நேரத்துல வித்யாவுக்கு தூக்கம் கலைஞ்சிடுது. பக்கத்துல நூர் இல்லாததை பார்த்துட்டு அவளை தேடிட்டு அப்படியே வெளியே வரா. அப்படியே வெளியே வந்த வித்யாவுக்கு நூர் ஏதோ ஒரு விசித்திரமான போஸ்ல அப்படியே உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கிறத பாக்குறா. சில செகண்ட்ஸ்லயே நூர் திடீர்னு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. வித்யா எவ்வளவு அவளை தடுக்க பாக்குறா. ஆனா நூறு அவளால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இப்ப கட் பண்ணா வாயுவை கட்டுறாங்க. இப்ப வெளியே வந்து பீமா பார்த்தா அவன் முறைச்சி நின்று எதையோ பாத்துக்கிட்டு இருக்கான். என்னத்த அவன் திரும்பி பாக்கலான்னு பார்த்தா இந்த பக்கம் பொண்ணுங்க அலற சத்தத்தை கேட்டு ரூமை விட்டு வெளியே வராங்க. வெளியே வாயு வித்யா கிட்ட என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறான். இப்ப சுந்தரி அங்க வந்து அவளை உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில சுந்தரி அவங்க அந்த காட்டு எல்லையில இருக்கிற அந்த பில்லர் கிட்ட அவங்க ஏதோ காணிக்க வச்சிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதே நேரம் ஆயு வித்யா வாயு 3 பேரும் அம்பான்ற அந்த வயசானவரை பார்க்க போறாங்க. அவங்க வரத்துக்கு முன்னாடி அவர் 3 காப்பியை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இப்ப இவங்க 2 பேர் காஃபியை குடிச்சிட்டு முகத்தை குளிக்கிறாங்க. இது என்ன காப்பியா இல்ல கஷாயமானு வாயு கலாய்க்கிறான். வித்யாவும் முதல்ல குடிக்க மாட்டேன்னு தான் சொல்றா. ஆனா அம்பா விடவே இல்ல. கொஞ்சம் மட்டும் குடின்னு சொல்றாரு. வித்யா கொஞ்சோண்டு குடிச்சு பாக்குறா. ஆனா ஆச்சரியமா அடுத்த நிமிஷமும் முழு காப்பியும் குடிச்சிடுறா. இதை பார்த்த அம்பா, உன்னோட ரத்தம் ரொம்ப இனிப்பு, அதனாலதான் தீய சக்திகளுக்கு நீ ரொம்ப பிடிச்சவன்னு சொல்றாரு. இதை கேட்ட வித்யாவுக்கு இன்னும் பயம் அதிகமாயிடுது. இப்போ தீய சக்தி கிட்ட இருந்து வித்யாவை பாதுகாக்க நெத்தியில ஏதோ தடவி விடுறாரு. இப்ப வித்யா அந்த ஊர் தலைவரோட அவர் ரூமுக்கு வரும்போது எனக்கு மட்டும் ஏன் அந்த காஃபி இனிப்பா இருந்துச்சுன்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு அவர் சாதாரண மனுஷங்களுக்கு இந்த காஃபி கசப்பா இருக்கும், ஆனா உனக்கு இது இனிப்பா இருக்கிறதுக்கு காரணம் ஏதோ ஒரு தீய சக்தி உன்னை பின்தொடருதுன்னு சொல்றாரு. நீ எதுக்குமே கவலைப்படாத, அம்பா உங்களுக்கு உதவுவாருன்னு ஆறுதல் சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஆண்டன் நூர் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றான். பீமாவோட பிஹேவியர் கொஞ்ச நாளாவே தப்பா இருக்குன்னு சொல்றான். ராத்திரி எல்லாம் பீமாவோட ரூம்ல இருந்து ஒரு ஆணோட குரல் மட்டும் இல்லாம ஒரு பெண்ணோட குரலும் கேக்குதுன்னு சொல்றான். ஆனா நூர் இவன் ஏதோ கற்பனையா கண்டிருப்பான்னு நினைச்சு பெருசா எடுத்துக்கல. ஆனா ஆண்டன் விடாம நான் நிஜமாவே என் கண்ணால பார்த்தேன், பீமாவோட ரூம்ல ஏதோ பூஜை சாமான்லாம் இருக்கு. இப்ப நூரை நேரா அந்த பசங்க இருக்கிற ரூமுக்கு கூட்டிட்டு போறான். அங்க போய் பார்த்தா அவன் சொன்ன மாதிரியே பூஜை பண்ற மாதிரி சில பொருட்கள் இருந்தது. அதே நேரத்துல அங்க இருந்து பாம்பு சீர்ற சத்தம் கேக்குது. அலமாரியை திறந்து பார்த்தா உள்ள பாம்பு இருக்கு. இதை பார்த்து 2 பேரும் பயந்து போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு கிராம தலைவர் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் ஒரு பெரிய வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. இனி நீங்க எல்லாரும் இந்த வீட்டுல தான் தங்கணும். அதுக்கப்புறமா பசங்களுக்கு தனி ரூமும் பொண்ணுங்களுக்கு தனி ரூமும் காட்டுறாரு. ஒழுங்கா நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. நூறு பீமா கிட்ட தனியா பேசணும்னு சொல்றா. ஆனா பீமா எந்த பதிலும் சொல்லாம அங்கேருந்து போயிடுறா. அப்போ வித்யா ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது இப்போ பீமாவோட ரூம்ல இருந்து ஆணும் பொண்ணும் பேசுற மாதிரி சத்தம் கேக்குது. செக் பண்ண அவ போகும்போது நூறு வந்து அவளை தடுத்து நிறுத்திடுறா. அந்த நேரத்துல பீமா வெளியே வந்து என்ன ஆச்சுன்னு கேக்குறா. இப்போ கட் பண்ணா பீமா கையில தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு இந்த தடை செய்யப்பட்ட காட்டுக்குள்ள போறதா நமக்கு காட்டுறாங்க. இங்க நூறு பிரேயர் பண்ணிட்டு இருக்கா. இப்போ வித்யா தண்ணி எடுக்கிறதுக்காக வெளியே வரா. ஆனா அங்க நூறு நின்றுட்டு இருக்கிறத பார்த்ததும் செம்மையா பயந்து போயிடுறா. அதுக்கப்புறமா நூறு மத்தவங்களும் சேர்ந்து அவளை சமாதானப்படுத்த முயற்சி பண்றாங்க. அவளுக்கு தண்ணீர் கொடுக்குறாங்க. இப்போ தண்ணி குடிச்சு முடிச்ச உடனே வித்யா தன்னோட தொண்டையில இருந்து ஒரு பெரிய முடியை வெளியே எடுக்கிறா. இதை பார்த்த ஆண்டன் இவளுக்கு யாரோ பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்கன்னு சொல்றான். அடுத்த நாள் காலையில பீமா கிட்ட ஆயு வருத்தத்தோட இந்த வளையல நான் தொலைச்சிட்டேன்னு சொல்றா. அதை கேட்ட பீமா உடனே கோவப்படுறான். இது ஒன்னும் சாதாரண வளையல் இல்ல, அந்த வளையல அவன் வித்யா கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி அதை அவன் ஆயு கிட்ட கொடுத்துருப்பான். இவங்க பேசிக்கிட்டு இருக்கதை ஒழிஞ்சுக்கிட்டு நூறு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆயு மறுபடியும் மன்னிப்பு கேட்டுட்டு அப்படி என்ன ஸ்பெஷல், ஏன் அந்த பழைய வளையல வித்யாவுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன் டக்குன்னு பீமா கடுப்பாகி என்ன நம்பினது என்னோட பெரிய தப்புன்னு சொல்றான். வீட்டுக்குள்ள இருந்த வித்யாவுக்கு வித்தியாசமான சத்தங்கள்லாம் கேக்குது. இந்த சத்தம் எங்க இருந்தா வருதுன்னு சொல்லி தேடி போறா. இப்படி தேடி கிச்சனுக்குள்ள வர நேரத்துல அப்போ வெளியே இருந்து எட்டி பார்த்துட்டு இருந்த ஒரு ஆளு உள்ள ஒரு பாம்பு இருக்கிறத பாத்துடுறான். அதை பார்த்து கத்திக்கிட்டு அங்கேருந்து ஓடி கிராமத்துல இருந்து மத்தவங்களையும் கூட்டிட்டு வரான். அவங்க எல்லாரும் அங்க வந்து பார்த்தப்போ அங்க பாம்பு இல்ல. அதுக்கப்புறமா கிராம தலைவர் ஆயு கிட்ட உண்மையாவே அங்க பாம்பு இருந்ததான்னு சொல்லி கேட்கிறாரு. நான் எந்த பாம்பையும் பார்க்கல, இந்த ஆளுங்க எல்லாருமே பதட்டத்துல உள்ள ஓடி வந்ததை மட்டும் தான் நான் பார்த்தேன்னு சொல்றா. ஆனா அந்த ஆள் மட்டும் இல்ல, நான் கண்ணால பார்த்தேன்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அந்த கிராம தலைவர் ஐயோ நூறையும் தன்னோட வீட்டுக்குள்ள வர சொல்றாரு. இப்ப இவங்க 2 பேரும் அங்க வந்ததும் கிராமத்துல தொடர்ந்து நடக்கிற இந்த வித்தியாசமான சம்பவங்களால அவங்களோட சோசியல் ஒர்க்கை இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணணும்னு சொல்றாரு. இதுக்கு ஆயு எதிர்ப்பு தெரிவிச்சு எங்களோட ப்ராஜெக்ட் இன்னும் முடியல, இது எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்றா. அப்போ கிராம தலைவர் நூரை பார்த்து நான் சொல்றதை நீயாச்சும் புரிஞ்சுக்கிறியான்னு சொல்லி கேட்கிறாரு. நூறு மட்டும் ஊர் தலைவரோட முடிவை ஏற்றுக்கிட்டு தலையாற்றா. அதுக்கப்புறமா அவங்க தங்குற இடத்துக்கு திரும்பி வந்ததோ ஆண்டன் நூறு கிட்ட ஊர் தலைவர் என்ன முடிவு எடுத்தாருன்னு சொல்லி கேட்கறான். ஆனா நூறு வித்யாவும் பீமாவும் எங்கேன்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு ஆண்டன் வித்யா ரூம்ல இருக்கா, பீமா அவனோட வேலையில பிஸியா இருக்கான்னு சொல்றான். அந்த நேரத்துல வாயு பீமாவும் ஆயுவும் இந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான அந்த காட்டுக்குள்ள போயிருப்பாங்கன்னு சொல்லி கலாய்க்கிறான். அதுக்கப்புறம் ஆண்டனும் நூறும் இந்த ப்ராஜெக்ட் முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா இவங்களுக்கு இங்கேருந்து சீக்கிரமா கிளம்பணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ப்ராஜெக்ட் முடிக்காம போனா யூனிவர்சிட்டி கிராஜுவேஷன்ல எதனா பிரச்சனை வரும்னு கவலையும் இருக்கு.
இப்ப அங்க பீமா வரான். அதை பார்த்த ஆண்டன் எங்க போயிருந்தேன்னு சொல்லி கேட்கறான். அந்த நேரம் நூறும் அவன் கிட்ட நீ ரொம்ப நாளாவே பிரேயர் படிக்கிறதே இல்ல, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு பீமா இது எல்லாமே என்னோட பர்சனல் மேட்டர், அதுக்கு நான் யாருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்றான். அடுத்த நாள் நூறு அந்த தடை செய்யப்பட்ட காட்டுக்குள்ள போறா. இந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு குகைக்குள்ள ஐயும் பீமாவும் அப்படி இப்படின்னு இருக்காங்க. அதே நேரத்துல நூறு அந்த இடத்துக்கு வரும்போது ஐயும் பீமாவும் அங்கிருந்து வெளியே வரத பாத்துடுறா. கட் பண்ணா வித்யாவும் வாயுவும் மார்க்கெட்ல இந்த பொருட்களை வாங்கிட்டு இருக்காங்க. உங்களை பார்த்த அந்த கடைக்காரரு இவங்க வெளியூர்ல இருந்து வந்தவங்கன்னு உடனே கண்டுபிடிச்சிடுறாரு. உங்க காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கிராமத்துல தங்கி இருக்காங்கன்னு தெரிஞ்சவன பதறி போறாரு. உடனே அவர் இவங்க கிட்ட ராத்திரி நேரத்துல எந்த காரணத்துக்காகவும் காட்டுக்குள்ள போகாதீங்க, இங்க இருக்கிற லோக்கல் மக்களே அந்த காட்டுக்குள்ள போறதுக்கு பயப்படுவாங்கன்னு சொல்லி எச்சரிக்கிறாரு. மேலும் ராத்திரி நேரத்துல அந்த காட்டுல நிறைய விசித்திரமான சம்பவங்கள்லாம் நடக்கும், அதனால காட்டு வழியா போகும்போது மனசை சிதற விடாம எப்பவுமே கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே போங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் விசித்திரமா தெரிஞ்சாலும் கண்டுக்காம நேரா போங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பைக் எடுத்துட்டு திருப்பி அவங்க கிராமத்துக்கே போயிடுறாங்க. இப்போ போயிட்டு இருக்கும்போது வாயு வித்யா கிட்ட நீ பேசிக்கிட்டே வா, இப்போதான் நீ பின்னாடி உட்காந்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும்னு சொல்றான். அதுக்கு வித்யா சும்மா பேசாம சீக்கிரமா வண்டி ஓட்டு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்றா. அதுக்கு வாயு இப்ப காட்டுக்குள்ள வண்டி நின்னுட்டா நம்ம கதை முடிஞ்ச மாதிரி தான் சொல்றான். அவன் அந்த வார்த்தையை சொல்லி முடிக்க கூட இல்ல, திடீர்னு வண்டி ஆஃப் ஆயிடுது. உடனே வித்யா கடுப்பாகி உன் வாயால தானே இப்படி ஆச்சுன்னு சொல்லி அவனை திட்டுறா. பெட்ரோல் டேங்க்ல பாதி பெட்ரோல் இருந்து வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்ல. நான் வித்யா நேரா நடந்து கிராமத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்கா. பயந்து போன வாயுவும் உங்களுக்கு பின்னாடியே வண்டியை வேகமா தள்ளிக்கிட்டு வரான். அந்த நேரத்துல காட்டுக்கு நடுவில் ஒரு வயசான ஆள் உட்காந்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அதுக்கப்புறமா போயிட்டு அவர்கிட்ட உதவி கேட்கறா. உடனே அந்த வயசான ஆளு என்னோட வண்டியை நான் சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இப்போ 2 பேர் வந்து அந்த வண்டியை தள்ளிட்டு போறாங்க. பக்கத்துல ஒரு செலிப்ரேஷன் நடக்குது, வாங்கன்னு சொல்லி இவங்க 2 பேரும் இன்வைட் பண்றாரு. அதை கேட்டோன்னே வாயு வா வா போலான்னு சொல்லி வித்யாவை கூப்பிடுறான். வரலடான்னு சொல்றா, ஆனாலும் அவளை இழுத்துட்டு போறான். இங்க பார்த்தா டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு ஒரே கொண்டாட்டமா இருக்கு. அங்க டேபிள்ல இருக்க சாப்பாடை பார்த்தோன்னு பைப்புல பாஞ்சி சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. இப்போ வித்யா அங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்க ஒரு லேடியை பாக்குறா. இவங்களதான் அவ குளிக்கும் போது பாத்ரூம்ல பாத்துருப்பா. உடனே வாயு கிட்ட இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்றா. அந்த வயசான ஆள் அங்க வந்து உன்னோட வண்டி சரியாயிடுச்சுன்னு சொல்றாரு. இங்க 2 பேரும் சாப்பாடை சாப்பிட்டுட்டு போங்களேன்னு சொல்றாரு. அதுக்கு வித்யா இல்லங்க பரவாயில்ல நாங்க கிளம்புறோம்னு சொல்றா. அந்த வயசான ஆளு ஒரு இலைய கொடுத்து நீ வேணா சாப்பாட்டை பார்சல் கட்டி வீட்டுக்கு கொண்டு போப்பான்னு சொல்றாரு. இவரும் எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டு போறான். இப்போ வாயு அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த நேரத்துல அங்க இருந்து எல்லாரும் திடீர்னு அமைதியா நின்னுட்டு இவங்க 2 பேரையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து கொஞ்சம் பயந்த வாயு வேகமா பைக் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். பக்கம் 100 ஆயுவையும் பீமாவையும் செம்மையா திட்டுறா. நம்ம இந்த கிராமத்துல விருந்தாளிங்க, நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா நம்ம எல்லாரையும் கிராமத்துல இருந்து வெளியே அனுப்புவாங்கன்னு சொல்றா. ஐயோ தன்னோட தப்பை ஒத்துக்கிட்டு 100 மன்னிப்பு கேட்கறா. இப்போ 100 இப்போதான் நான் ஆண்டன் சொன்ன விஷயத்தையும் நம்புறேன்னு சொல்றா. ராத்திரி நேரத்துல பீமாவோட ரூம்ல இருந்து ஒரு பெண்ணோட குரல் கேக்குதுன்னு ஆண்டன் முன்னாடி சொல்லிட்டு இருந்தான். இதை கேட்டானா ஆயு ஷாக் ஆயிடுறா. அந்த நேரத்துல வித்யாவும் வாயுவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. உடனே காட்டுல நடந்த அந்த சம்பவத்தை பத்தி எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஆண்டனும் மத்தவங்களும் அதை நம்பவே இல்ல. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த காட்டுக்குள்ள இந்த ஒரு கிராமத்தை தவிர வேற எந்த கிராமமும் கிடையாது, இன்னும் நீங்க நம்பல, நான் அங்கிருந்து கொண்டு வந்த சாப்பாடுன்னு சொல்லி அவங்க கிட்ட காட்டுறான். அது என்னடானா ஒரே கப்பா இருக்கு. அதை திறந்து பார்த்தோன்னே எல்லாருக்கும் அள்ளு விட்டுருது. அதுக்குள்ள சாப்பாடு இல்ல, ரத்தம் படிஞ்ச ஒரு குரங்கோட தலை இருந்தது. இப்போ கட் பண்ணா 100 அவளோட பேக்கை செக் பண்ணிட்டு இருக்கா. அப்போ வித்யா ஒரு டான்சர் நடக்கிற மாதிரி விசித்திரமா நடந்துகிட்டு அவ கிட்ட வரா. அவளோட நடத்த கூட ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதுக்கப்புறமா 100 பார்த்து நீ பண்ற வேலையெல்லாம் இப்போவே நிறுத்து, நீ எங்க விஷயத்த தொடர்ந்து தலையிட்டுக்கிட்டே இருந்தா அவனை காயப்படுத்த கூட தயங்க மாட்டேன்னு சொல்லுது. அதுக்கப்புறம் 100க்கு பின்னாடி நின்றுகிட்டு இருந்த அந்த வயசான லேடியை பார்த்து மரியாதையா தலை குஞ்சிக்கிட்டு அந்த டான்சரோட ஆவி அங்கிருந்து போயிடுது. இன்னைக்கு அதிகாலை நேரத்துல பீமாவை எழுப்பி பிரேயர் செய்ய கூப்பிடுறா. அவளும் பிரேயர் படிக்க ஆரம்பிக்கிறா. மறுபக்கம் பீமாவும் பிரேயர் பண்ணிட்டு இருக்கான். பிரேயர் முடிஞ்ச பிறகு பீமா 100 கிட்ட நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஆனா எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்றான். ஒரு நாள் அவனுக்கு வந்த கனவை பத்தி அவன் சொல்றான். அந்த கனவுல வித்யாவை நிறைய பாம்புங்க சுத்தி பிடிச்ச மாதிரி பார்த்தேன். இப்ப அங்க ஒரு அழகான டான்ஸர் ஒருத்தவங்க வராங்க. அவங்க தன்னோட பேரை தாபூசுன்னு சொன்னாங்க. அவ பீமா கிட்ட வித்யா இந்த கிராமத்துக்குள்ள சிக்கிக்கிட்டா. அதுக்கப்புறமா அவ பீமா கிட்ட ஒரு ஒப்பந்தம் போடுறா. டாபாக் திராஸ் பகுதியில் இருக்கிற மியூசிக் ரூம் பக்கத்துல இருக்கும் குடிசையில இருந்து ஒரு புனித வளையலை எடுத்துட்டு வந்து வித்யாவுக்கு கொடு. தினமும் இரவு என்ன வந்து பாரு, அதுக்கு பதிலா நான் வித்யாவோட உயிரை காப்பாத்துறேன், உனக்கு என்ன ஆசை இருந்தாலும் அதை நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்லுது. இதெல்லாம் கேட்ட 100 அது ஒரு ஜின், அதோட பேச்சை நீ எப்படி நம்புனேன்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு பீமா நான் வித்யாவை காப்பாற்றணும் மட்டும்தான் நினைச்சேன்னு சொல்றா. அதுக்கப்புறமா 100 அவன் கிட்ட ஆயுவோட இருந்த அந்த விஷயத்தையும் பார்த்தேன் கேட்ட அந்த பெண்ணோட சத்தம் யாருதுன்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு பீமா அந்த தீய சக்தி ஒவ்வொரு இரவும் தன்னை குழப்பி தவறான வழியை இழுக்க முயற்சி பண்ணுதுன்னு சொல்றான். இப்ப அந்த வலையில எங்க இருக்குன்னு 100 கேட்கறா. அது இப்ப எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா வித்யா பெரிய ஆபத்துல இருக்கான்னு சொல்றான். இப்ப கட் பண்ணா காலையில இப்ப வித்யா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இருக்கா. யார்கிட்டயும் பதில் வரல. அதுக்கு பதிலா ஒரு பொண்ணு சிரிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. அந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னு பாக்குறா. 100 பிரேயர் படிக்கிற அந்த ட்ரெஸ்ல உட்காந்துட்டு இருக்கா. வித்யா 100 பக்கத்துல போறா.
இப்போ நூரை பாதுகாக்கிற அந்த கிழவி வித்யாவை புடிச்சுக்கிட்டு பீமாவும் இப்போ காட்டு தேவதையான அதாரோகியோட மாய வலையில சிக்கிட்டான்னு சொல்றா. அதுக்கப்புறமா நான் நூரோட பாட்டின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துறாங்க. நூரை எல்லா தீய சக்திகிட்ட இருந்து நான் காப்பாத்திட்டு இருக்கேன், இல்லனா அவளோட முட்டாள்தனமான நண்பர்களோட நூறுக்கும் பெரிய ஆபத்து வந்திருக்கும்னு சொல்றாங்க. எந்த சூழ்நிலையிலும் என்னோட பேத்தி நூறுக்கு எதுவுமே ஆகாம நான் விட மாட்டேன்னு உறுதியா சொல்றாங்க. அதுக்கப்புறமா அவங்க வித்யா கிட்ட நூரோட அந்த 2 நண்பர்களும் இன்னும் தங்களோட பாவங்களை நிறுத்தல, அவங்களால யாருமே உயிரோட திரும்பி போக முடியாது, அவங்க எல்லை மீறி தப்பு பண்ணிட்டாங்க, அதனால இந்த முழு கிராமத்துக்கே ஆபத்து வரலாம்னு சொல்லி எச்சரிக்கிறாங்க. இதை சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு நூறு மயங்கி கீழே விழுந்துடுறா. அதுக்கப்புறமா நூறு நார்மலா எந்திரிக்கும் போது இதெல்லாம் பார்த்து வித்யா பயந்து போய் அழுறா. இப்போ நூறு வருத்தத்தோட நான் பாதுகாக்கிறதுல நான் தோத்துட்டேன்னு சொல்றா. அதுக்கப்புறமா வித்யாவோட பேக்கை செக் பண்ணி பார்க்கும்போது சாபம் பிடிச்ச வளையல் அவளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி ஆயுவோட பேக்ல பச்சை நிறத்துல ஒரு ஷாலும் கிடைக்குது. உடனே இந்த 2 பொருட்களையும் எடுத்துக்கிட்டு நூறு தன்னோட பேக்ல வச்சுக்கிறா. இப்போ ஆயுவை தனியா கூப்பிட்டு போய் கேள்வி கேட்கிறா. வித்யாவோட பேக்ல அந்த வளையலும் உன்னோட பேக்ல அந்த ஷாலும் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கேட்கிறா. அவளோட பேக்கை செக் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா ஆயு கோவப்படுறா. அதுக்கு நூறு இது சாதாரண வளையலோ ஷாலோ கிடையாது, கனவுல பார்த்தா அந்த ஜின்னோட சம்பந்தப்பட்ட பொருட்கள் இதுன்னு சொல்றா. அதுக்கப்புறமா கிராம தலைவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும்னு ஆயுவை வற்புறுத்துறா. இந்த வழி இல்லாம ஆயுவும் தன்னோட தப்ப ஒத்துக்கிறா. பீமா அந்த வளையல வித்யாவுக்கு கொடுக்க சொல்லி என்கிட்ட கொடுத்தான், ஆனா எனக்கு பொறாம வந்துருச்சு, அதனால நான் அதை கொடுக்கல. அதுக்கப்புறமா நான் ஒரு ஜின்னை பார்த்தேன், அது சொன்ன பிறகு நான் வித்யாவோட பேக்ல அந்த வளையல வச்சுட்டேன். இதுக்கு பதிலா அந்த ஜின் எனக்கு கிரீன் ஷால் கொடுத்தது. பீமா என்ன காதலிக்கணும்னு ஆசைப்பட்டதால நான் இதெல்லாம் பண்ணிட்டேன்னு அழுதுகிட்டே சொல்றா. இதை கேட்ட நூறு ரொம்ப கோவப்பட்டு ஜின்னோட ஒப்பந்தம் போற அளவுக்கு நீ போயிட்டியா, இவ்வளோ கேவலமானவளா நீ சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. அன்னைக்கு நைட்டு நூறு எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம சோசியல் ப்ரோக்ராம் இதோட முடிஞ்சிருச்சு, இந்த ராத்திரி நம்ம இந்த கிராமத்தை விட்டு கிளம்பணும்னு சொல்றா. அதுக்கு பீமா இந்த ப்ராஜெக்டை நம்ம முழுசா முடிக்கணும்னு சொல்றான். வாயு அழுதுகிட்டு இருப்பதை பார்த்த வாயு இந்த தெரியாத கிராமத்தை தேர்ந்தெடுத்தது நீதானு சொல்றான். அதுக்கு நூறு இதுல இந்த கிராமத்தோட எந்த தப்பும் இல்ல, நடந்த எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான்னு சொல்றா. இறுதி அடுத்த நாள் காலையில கிராமத்தை விட்டு கிளம்பணும்னு முடிவு பண்றாங்க. இன்னைக்கு ராத்திரி வித்யாவுக்கு தூக்கம் வரல. அப்போ திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. அவ கதவு கிட்ட போய் பார்க்கும்போது அப்போ பீமா காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கத அவ கவனிக்கிறா. உடனே வித்யாவும் அவனை பின்தொடர்ந்து போறா. பீமாவை தேடி அவ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியாக்குள்ளேயே வந்துடுறா. இப்போ பீமாவும் ஜின்ன ஒரு இடத்துல இருக்கத அவ பாத்துடுறா. பார்த்த வித்யா பயத்துல உறைஞ்சு போயிடுறா. ஆனா அவ திரும்பி பாக்குற நேரத்துல இன்னும் பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. நான் அவ அந்த செலிப்ரேஷன்ல பார்த்த அந்த மக்கள் எல்லாருமே அவளுக்கு பின்னாடி அமைதியா உட்காந்துட்டு இருந்தாங்க. இப்ப அந்த நேரத்துல அந்த ஜின்னும் வெளியே வந்து இதோட கூடவே இங்கேயே தங்கிடுன்னு வித்யா கிட்ட சொல்லுது. வித்யா அங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்ணும் போது 2 பேர் அவளை பிடிச்சுக்கிறாங்க. இப்ப அந்த பக்கம் நூறு தூக்கத்துல இருந்து எந்திரிக்கும் போது அவ பார்த்தா வித்யா படுக்கையில இல்ல. என்ன ஆயுவை கூப்பிடுறா. அவளை பார்த்தா கண் திறந்தபடி எந்த அசைவும் இல்லாம படுத்துக்கிட்டு இருக்கா. ஐந்து போன நூறு கத்திக்கிட்டே மத்தவங்களை கூப்பிடுறா. ஆண்டனோ வாயுவும் ஓடி வந்து வித்யா காணாம போனதையும் வாயுவோட இந்த விசித்திரமான நிலையை பார்த்து திருச்சி அடைகிறானுங்க. உடனே கிராம தலைவரை கூப்பிடணும் முடிவு பண்றாங்க. இப்ப அந்த பக்கம் வித்யா அவளே டான்சர் மாதிரி ஆடிட்டு இருக்கத பாக்குறா. இப்ப அங்க இருக்கிற எல்லா பேரும் அவளை சுத்தி டான்ஸ் ஆடிட்டு இருக்குங்க. இப்ப அந்த நேரத்துல அந்த ஊர் தலைவர் அங்க வந்து வாயுவோட நிலையை பார்த்ததும் இருக்கிற ஆள் கிட்ட அம்பாவை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாரு. இப்போ நூறு எந்த உண்மையும் மறைக்க கூடாதுன்னு இப்ப அந்த பச்சை ஷாலையும் வளையலையும் இந்த ஊர் தலைவர்கிட்ட கொடுக்குறா. ஐயும் பீமாவும் அந்த தடை செய்யப்பட்ட அந்த பகுதிக்குள்ள போயிட்டாங்க. அந்த ஜின் டான்சர் மாய வலையில சிக்கிட்டாங்கன்னு சொல்றா. இதை கேட்ட ஆண்டனும் வாயும் கட்டுப்பாக்குறாங்க. இப்போ ஊர் தலைவர் எல்லாரையும் அமைதியா இருக்க சொல்லிட்டு உடனே பீமாவையும் வித்யாவும் காட்டுக்குள்ள தேடுங்கன்னு சொல்றாரு. கிராம மக்கள் எல்லாரும் தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு தானே காட்டுக்குள்ள தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல அந்த அம்பான்ற வயசானவர் அங்க வராரு. அவர் அந்த பச்சை ஷாலையும் வலையிலும் பார்த்துட்டு இது சாதாரண பொருள் கிடையாதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா ஒரு உண்மையும் சொல்றாரு. ஆபுன்னு சொல்றது ஒருத்தியோட பேர் இல்ல, இது பத்ராஹோ டான்சருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பட்டம்னு சொல்றாரு. இந்த வலையில அவ தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு டான்ஸரால மட்டும் தான் அணிய முடியும். இந்த பச்சை ஷால் மூலமா யாரு வேணாலும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். இதுக்கு நூறு அழுதுகிட்ட அவளை காப்பாத்துக்குன்னு சொல்லி கெஞ்சிரா. அதுக்கு அவரு அவங்களோட ஆன்மா ஏற்கனவே இந்த தீய ஆவிகளோட உலகத்தை சிக்கிடுச்சுன்னு சொல்றாரு. இப்போ நூறு அங்கேயே இருக்க சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ரூமுக்குள்ள போறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அறையில இருந்து ஒரு நாய் மாதிரியான தோற்றத்துல ஒரு விசித்திரமான உருவம் வெளியே வருது. நேரம் அந்த காட்டு பகுதி நோக்கி போக ஆரம்பிக்குது. இந்த உருவம் அங்க வந்த உடனே வித்யாவை சுத்திட்டு ஆடிட்டு இருந்த எல்லாரும் திடீர்னு ஆட்டத்தை நிறுத்திட்டாங்க. இதோட வித்யாவை வெளியே போக வழி விட்டுறாங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வித்யா வேகமா வெளியே ஓடி வந்துடுறா. இப்போ வெளியே போனதும் திருப்பி எல்லாருமே டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வித்யா அந்த நாயை ஃபாலோ பண்ணிட்டு அந்த காட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்துடுறா. பீமாவை காட்டுக்குள்ள கண்டுபிடிச்சு அந்த கிராம மக்கள் வீட்டுக்கு கொண்டு வராங்க. அதே நேரத்துல சுந்தரியும் வித்யாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த வித்யா 2 பேரும் உயிரே இல்லாத மாதிரி கிடக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறா. அதுக்கப்புறமா காட்டுக்குள்ள நடந்த அந்த விஷயத்தை பத்தி அவ எல்லார்ட்டையும் சொல்றா. அதுக்கப்புறமா அம்பா அவ காஃபியை ரெடி பண்ணி வித்யாத்தை கொடுத்து குடிக்க சொல்றாரு. பாட்டி வித்யா அதை குடிக்கும் போது ரொம்ப கசப்பா தெரிஞ்சுது. இதை பார்த்த அம்பா இப்ப இவ நார்மல் ஆயிட்டான்னு புரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறமா அவங்க கிட்ட பீமாவோட ஆன்மாவும் ஆயுவோட ஆன்மாவும் ஏற்கனவே தீய ஆவிகளோட உலகத்துல சிக்கிக்கிச்சுன்னு சொல்றாரு. நீ பார்த்த அந்த பாம்புகள் சாதாரண பாம்புகள் இல்ல, பீமாவும் அந்த ஜின்னும் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்த மாதிரி சொல்றாரு. ஆயு இப்போ அந்த காட்டோட புதிய டான்சரா மாறிட்டா.
இந்த காட்டுக்குள்ள எப்போதும் ஆடிக்கிட்டே இருக்க வேண்டியதான்னு சொல்றாரு. அவங்க பண்ண பாவத்துக்கான தண்டனையிலிருந்து இப்போ யாராலும் காப்பாற்ற முடியாதுன்னு வருத்தத்தோட சொல்றாரு. அதுக்கப்புறமா அந்த கிராம தலைவர் இந்த கிராமத்தோட இந்த வரலாற்றை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மற்ற தீய ஆவிகளிலிருந்து காப்பாற்றணும்னு நினைச்சு கிராம மக்கள் சாத்தானோட ஏமாற்றத்துக்கு ஆளாகி அவங்களோட சொந்த மகளையே பலி கொடுத்தாங்க. கல்லறையில கருப்பு துணி கட்டப்பட்டு இருந்த அந்த கல்லறைகள் எல்லாமே அந்த பலி கொடுக்கப்பட்ட பெண்கள் தான். இதோட அந்த டாபுக் திலாஸ் இருந்த அந்த மியூசிக் ரூமும் காட்டுக்குள்ள இருந்த அந்த தீய ஆவிகளை திருப்திப்படுத்துறதுக்காக தான் இதை உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் நான் பாதுகாக்க முடியலன்னு சொல்லி தண்ணியை அவர் குற்றவாளியா நினைக்கிறாரு. அதுக்கு நூறு உங்க நம்பிக்கையை காப்பாற்ற முடியலன்னு மன்னிப்பு கேட்கிறா. அதுக்கப்புறமா அந்த 4 பேரும் அந்த கிராமத்தை விட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா சில தகவலை காட்டப்படுது. அதுக்கப்புறமா இவங்க வீட்டுக்கு வந்த பிறகு 4 நாள்ல பீமா ஒரு மர்மமான நோயால இறந்துட்டான். அதே மாதிரி 3 மாசம் கழிச்சு ஆயுவும் ஒரு மர்மமான நோயால பாதிக்கப்பட்டு இறந்துட்டா. அதுக்கப்புறமா இன்டர்வியூல 100 பேசுறா. ஊர் தலைவரும் அம்பாவையும் நான் கடைசி அப்போதான் பார்த்தேன். இதுக்கப்புறமா நாங்க ஒருபோதும் அந்த கிராமத்துக்கு திரும்பி போகவே இல்லை. அதுக்கப்புறம் வித்யாவும் இன்டர்வியூல ஒரு வேண்டுகோள் வைக்கிறா. இறந்து போன பீமா ஆயு மற்றும் அவங்களோட குடும்பத்துக்கு மரியாதை கொடுக்கணும். அதனால அவங்களோட உண்மையான பேரையும் இந்த கிராமத்தோட பேரையும் ரகசியமா வச்சுக்கணும்னு சொல்றா. அதுக்கப்புறமா 100 ஒரு ஒஸ்தாதை பாக்குறதுக்காக போறா. பாதுகாக்கிற அந்த வயசான லேடியை பத்தி அவர்கிட்ட கேட்கிறா. ரொம்ப காலமா உன்னை நிழல் மாதிரி காப்பாத்திட்டு வருது. இந்த கிராமத்துல கூட இதோட உன்னோட தோல்ல ஒரு கனமான சுமை இருப்பது மாதிரி தோணும். நிழல் மாதிரி பாதுகாக்கிற அந்த லேடி சக்தி கிட்ட இருந்து தாடி உன்னை காப்பாத்துறதுக்கான அடையாளம் அது. கேட்ட 100 அமைதியா அங்கிருந்து கிளம்புறா. அங்கிருந்து போகும் நேரத்துல அந்த உஸ்தாத் முன்னாடி அந்த வயசான பாட்டி தெரியுறாங்க. அப்படியே இந்த படத்தை முடிச்சிடுறாங்க.